ஹாய், நான் தான் யசோதா. வெல்கம் டு விஆர் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாரீஸ் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா போத்தீஸில் என்னென்ன வாங்கினேன்னு அதுவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போத்தீஸில் தான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே இருந்தது, அதனால் இதுவும் வாங்கிட்டேன். ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் பாக்ஸ், இது பிரெட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா பேக்கெட்ஸ் அது எல்லாமே ஓப்பன் பண்ணது ஆகட்டும், இல்லைன்னா புதுசாக வாங்கிட்டு வந்தது எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய கண்டெய்னரும் பார்த்திங்கன்னா கம்மி ப்ரைஸ்லேயே இருந்தது. 119 ருபீஸ் தான், 120 ரூபா கிட்ட தான் வருது. நல்ல பெரிய பாக்ஸாகவே இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவிஷன்ஸ் அது எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். இதுலேயே வந்து நம்ம சின்ன சின்ன மசாலா பேக்கெட்ஸ், நம்ம ப்ரொவிஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்து சேல் பண்ணாத பேக்கெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும்தான் இதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மூடி கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோவா ஏர் டைட்டாக இல்லை. ஃபஸ்ட்டு காட்டினது வந்து நல்ல ஏர் டைட்டாக இருக்குது. அதில் வந்து நம்ம கட் பண்ண பேக்கெட்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணாத பேக்கெட்ஸ் அது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இஷ்டம் தான், எது வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வார்ட்ரூப்லேயும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறது எல்லாமே சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான். வீராஸ் தான் போயிருந்தோம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற வீராஸ் கிரியேஷன்ஸ், அந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம். அங்கே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க மார்ச் டைமில். அதனால் இந்த சேரீ வந்து பார்த்ததுமே எடுத்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. நார்மல் ரேட்டை விட இது 400 அந்த சம்திங் தான் வருது. ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது இந்த சேரீ மட்டும். இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர்ஸும் இருந்தது, அது எல்லாமே ரேட் அதிகமாக இருந்தது. சரி, இந்த கலர் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை கையிலேயே பிடிச்சிருந்தோம். நிறைய பேர் எங்கள் கையில் எடுத்துன்னு போகிற சாரீஸ் எல்லாமே எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டுனே இருந்தாங்க. அந்த சேரீ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சேரீ தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த காட்டன் சேரீ, நல்ல பியூர் காட்டன் சேரீ. இந்த டைப் சாரீஸ் எல்லாமே அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சேரீ பார்த்ததுமே வந்து இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு போனதுமே பார்த்தாங்க, எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் ரேட்டு பார்த்து பக்கத்தில் வந்துட்டாங்க. திருப்பியும் அங்கேயே போனோம். இது பார்த்திங்கன்னா அது மட்டும்தான் 700 ரேட்டு. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா 400 500 அந்த ரேட்டில் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த சேரீயும் பார்த்திங்கன்னா நல்ல காட்டன் சேரீ தான். இதுவுமே நல்லா இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். 310 ருபீஸோ என்னவோ வருது. இந்த மாடலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாடல் தான், இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த சேரீ அம்மாவுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இந்த சேரீயும் வாங்கியிருந்தாங்க. இந்த கம்மி பட்ஜெட்லேயே வாங்கியிருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா எப்போவுமே இது மாதிரி பல்காக வாங்க மாட்டாங்க. இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமாக தான் ஒரு 5 சேரீயாக வாங்கியிருக்காங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஆஃபரில் இருந்ததால் தான் வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேரீ கையில் நாங்கள் பிடிச்சதுலேருந்து நிறைய பேர் கேட்டாங்க, எங்கே வாங்கினீங்க, இது எந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேரீ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல். பில்லிங் போடுறப்போவும் நிறைய பேர் கேட்டாங்க எங்கே எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. இந்த சேரீயும் நல்லாவே இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா 450 அந்த ரேஞ்சில் தான் வரும். மேக்ஸிமம் 450 அவ்வளோதான் இருக்கும். காட்டன், சில்க் காட்டன் மாதிரி ஒரு சேரீ தான் இது. நம்ம எடுத்த சேரீ யாராவது 2 பேர் கேட்குறாங்க அப்படின்னா அந்த சேரீயை நம்ம விடவே மாட்டோம். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். நாங்களும் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் இருப்போம். இந்த சேரீ எடுத்ததுக்கப்புறமா வந்து நாங்கள் கடைசியாக செலக்ட் பண்ணலான்னு தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா 2-3 பேர் கேட்டதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சேரீயை விடவே இல்லை. அம்மா கிட்ட சொல்லிட்டேன், இதை மட்டும் விட்டுறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேரீயோட டிசைனுமே சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் கொடுத்து நல்லா இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்ன சேரீன்னு பார்க்கலாம். இந்த வாட்டி எனக்குமே ஆசை வந்திருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காட்டன் சேரீயாவது வாங்கணும், நல்லதாக ஒரு காட்டன் வாங்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி காட்டன் எல்லாம் பிடிக்காது. சாஃப்டாக இருக்கணும், நம்ம கட்டினாலும் பார்த்திங்கன்னா அது மடிக்காமல் இருக்கணும். அது மாதிரி ஒரு காட்டன் தான் எனக்கு பிடிக்கும். அதை மாதிரி பார்த்துனே இருந்தேன். அந்த சேரீயும் இருந்தது. அது பார்த்திங்கன்னா ஒரு 500 ரேஞ்ச் அந்த மாதிரி இருந்தது. சரி, இப்போதைக்கு நமக்கு பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்காமல் வந்துட்டேன்.
இந்த saree தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினாங்க. இந்த மாதிரி sarees தான் அவங்களுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி பியூர் காட்டன் sarees தான் இதுவுமே பார்த்திங்கன்னா. இங்கே அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி காட்டன் sarees இருந்தால் தான் தாங்க முடியும். அதுக்காக தான் இந்த வாட்டி அம்மா வந்து காட்டன் சாரீஸாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் 15 வரைக்கும் தான் ஆஃபர் இருக்கும், ரம்ஜான் ஆஃபர்னு சொல்லிட்டு. மார்ச் ஸ்டார்டிங்லேருந்து 15 வரைக்கும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவாவது போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த saree இது மட்டும் கொஞ்சம் கிராண்டாகவே வாங்கினாங்க. ஆனாலும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இந்த saree பார்த்ததுமே பிடிச்சிருந்தது, இதுவுமே வாங்கியாச்சு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய sarees தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இப்போ புதுசாக வந்து கட்டுறாங்க நிறைய பேர் வந்துட்டு. இதுவுமே பழைய saree தான், பழைய மாடல் sarees தான், இருந்தாலுமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது மாதிரி முந்தானிக்கு மட்டும் டிசைன் மாதிரி அந்த முந்தானிக்கு மட்டும் ஜரி கொடுத்துருக்காங்க. saree ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டா மாதிரி வருது. இதுவுமே ஒரு காட்டன் saree தான், நல்லாவே இருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன சாரின்னு பார்க்கலாம். அவ்வளோதான் சாரீஸோட கலெக்ஷன்ஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு தேவையானது வந்து. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் எதுவுமே வாங்குகிற ஐடியாவிலே இல்லை, ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சிலது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வாங்கினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ரேட்டுமே கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் மெயினாக வாங்கினது. இந்த இன்ஸ்கர்ட் வந்து இந்த சாரீக்கு செட் ஆகிறதுக்காக வந்து இந்த இன்ஸ்கர்ட் வாங்கினேன். அந்த சாரீஸோட கலெக்ஷன்ஸ் வந்து அப்புறமா காட்டுறேன், என்னோடய சாரீஸ் கலெக்ஷன்ஸ். அது எல்லாமே வெட்டிங் டேக்கு வந்தது, அது அந்த மாதிரி சாரீஸ் தான். இது பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட் அங்கே 155 ருபீஸ் தான் நினைக்கிறேன். அங்கே ரேட் கொஞ்சம் கம்மியிலே இருக்கும். எது கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி இன்ஸ்கர்ட்டாக பார்த்து வாங்கிப்பேன். எல்லாமே 200லேயும் இருக்குது, 180லேயும் இருக்குது, அதுக்கப்புறமா 190 அந்த ரேஞ்ச்லேயும் இருக்குது. சிலதெல்லாம் 130 அந்த ரேஞ்ச்லேயும் இருந்தது. கொஞ்சம் 150 வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்கர்ட் தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ஷால்ஸு, பாப்பாவுக்கு ஷால்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு காலேஜுக்காக. அங்கே ஷால்ஸுமே பார்த்திங்கன்னா கம்மியிலே இருக்கும், எல்லாமே கம்மியிலே இருக்கும். அது ஹோல்சேல் கடை மாதிரி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த ஷால் எல்லாமே 105 ரூபா தான், நல்லாவே இருக்குது. இது எல்லாமே பிளாக்கில் ஒன்று ஒயிட்டில் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த டவல் பார்த்தேன், ஏதாவது நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மியிலே இருந்தது. அம்மாவும் கேட்டுன்னு இருந்தாங்க, எதுக்கு இதெல்லாம் வாங்குற, எதுக்கு இதெல்லாம் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டுமா, ரேட்டு கம்மியில் வந்ததுமா அதுக்காக தான் வாங்கினேன்னு சொன்னேன். எவ்வளோன்னு கேட்டாங்க. 45 ரூபா தான், 49 ரூபா தான் நினைக்கிறேன். அவ்வளோ ரேட் பரவாயில்லையே, 3 டவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரே ஒரு பெரிய டவல், அதுக்கப்புறமா 2 சின்ன டவலும் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக தான் வாங்கினேன். நல்லாவே இருந்தது, கிளாத்துமே வந்து நல்லா இருந்தது. அதுவுமே இந்த மாதிரி ஒயிட் கலரில் நல்லா இருக்கும். நம்ம அவுட் சைடு எங்கேயாவது போனோன்னா முகம் துடைக்கிறதுக்கோ கை துடைக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 டவல் வாங்கியிருந்தேன், அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா அந்த கெட்டியாகவும் இருக்குது, நல்லா ரொம்ப நாள் ஒழிக்கும் இந்த டவல் எல்லாமே. கிச்சன் டவல் தான் போட்டிருந்தாங்க, ஆனாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஒயிட் கலருன்றதால நம்ம முகம் துடைக்கிறதுக்கோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏதாவது கம்மியில் கிடைச்சப்போ நான் டக்குன்னு வாங்கிடுவேன். இந்த 49 ரூபாய்க்கு இது வர்த்துன்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எந்த சாரீஸ் எல்லாமே நல்லாயிருக்கு வர்த்துன்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோவில் பார்க்க